नमस्ते बच्चों और मित्रों। राष्ट्रभाषा हिंदी प्रचार वाहिनी 3 पहला पत्र भाग 3 एकांकी 2 कट्टबोम्मन बुक बैक एक्सरसाइज पेज नंबर 219। सारांश कट्टबोम्मन उन दिनों पांचालंकुरिची एक छोटी सी रियासत थी। அந்த காலத்துல பாஞ்சாலங்குறிச்சி ஒரு ஸ்மால் டவுன், ஒரு சின்ன சமஸ்தானம்। उस रियासत के राजा कट्टबोम्मन थे। இந்த ரியாசத்தினுடைய ராஜா கட்டபொம்மன்। वे देश अभिमानी और वीर योद्धा थे। அவர் தேசப்பற்றுடையவர் மற்றும் துணிச்சலான போர் வீரர், ब्रेव वॉरियर। अंग्रेजी ईस्ट इंडिया कंपनी वाले व्यापार करने भारत आए थे, पर धीरे धीरे अंग्रेज अपने छल बल से भारत पर अधिकार करते जा रहे थे। பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நம்ம இந்தியாவுக்கு வியாபாரம் செய்ய வந்தாங்க। பர் தீரே தீரே மெல்ல மெல்ல ஆங்கிலேயர்கள் அப்பனே சல் பல் அவங்களுடைய இந்த தந்திரத்தினாலையும் பலத்தினாலையும் நம்ம பாரத நாட்டை மேலே அதிகாரம் செலுத்தி வந்தார்கள்। भारत को गुलाम बनते देखकर कट्टबोम्मन बहुत चिंतित थे। இந்த நம்ம பாரத நாட்டு அடிமையாக இருப்பதை பார்த்து கட்டபொம்மன் மிகவும் துக்கப்பட்டார், கவலைப்பட்டார்। वे भारत को अंग्रेजों के चुंगल से छुड़ाना चाहते थे। பாரத நாட்டை ஆங்கிலேயர்களின் பிடியில் இருந்து விடுவிக்க விரும்பினார்। वे अंग्रेजों को कर देकर उनका गुलाम बनाना नहीं चाहते थे। அவர் ஆங்கிலேயர்களுக்கு கர்னா டாக்ஸ் வரி கொடுத்து அவர்களுக்கு அடிமையாக மாறுவதை விரும்பவில்லை। इसलिए अंग्रेजों को कर देने से इनकार करते रहे। அதனால ஆங்கிலேயர்களுக்கு இந்த டாக்ஸ் கொடுக்கறத மறுத்து கொண்டே வந்தார்। कट्टबोम्मन से अंग्रेज लगातार कर मांग कर उन्हें तंग करते रहे। कट्टबोम्मन கிட்ட ஆங்கிலேயர்கள் லகாதார்னா கண்டினியூஸ்லி தொடர்ந்து வரி கேட்டு தொல்லை கொடுத்து வந்தார்கள்। कट्टबोम्मन ने अंग्रेजों से साफ साफ कह दिया कि वे किसी भी हालत में अंग्रेजों को कर नहीं देंगे। कट्टबोम्मन ஆங்கிலேயர்களிடம் தெள்ள தெளிவாக சொல்லிவிட்டார் कि वे किसी भी हालत எந்த நிலைமையிலும், हालतना कंडीशन நிலைமை, எந்த நிலையிலும் ஆங்கிலேயர்களுக்கு வரி கொடுக்க மாட்டேன்। कट्टबोम्मन की यह बात सुनकर अंग्रेजों को गुस्सा आया। அவர்களுக்கு அந்த கட்டபொம்மனுடைய இந்த பேச்சை கேட்டு ஆங்கிலேயர்களுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு। और सेना लेकर पांचालंकुरिची पर आक्रमण कर दिया। உடனே அவங்க ஆங்கிலேயர்களுடைய சேனா அந்த சோல்ஜர்ஸை கொண்டு வந்து பாஞ்சாலங்குறிச்சியில் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க। कट्टबोम्मन की सेना ने अंग्रेजी सेना को हार कर भगा दिया। கட்டபொம்மனுடைய சோல்ஜர்ஸ் அந்த ஆங்கிலேயர்களுடைய சோல்ஜர்ஸை டிஃபீட் பண்ணி அவங்கள ஓட விட்டுடுச்சு। युद्ध में हारने के बाद अंग्रेजों को मालूम हुआ कि कट्टबोम्मन की सेना से युद्ध करना कोई हंसी खेल नहीं है। युद्ध அந்த ஆஃப்டர் அந்த யுத்தத்துக்கு அப்புறம் ஆங்கிலேயர்களுக்கு நல்லா புரிந்து விட்டது, கட்டபொம்மனுடைய சோல்ஜர்ஸோட யுத்தம் செய்கிறது ஒரு ஹசி கேல், ஒரு சிரிப்பதோ இல்லை விளையாடுறதுக்கான விஷயம் இல்லை। वे इसलिए छल कपट से कट्टबोम्मन को पकड़ना चाहते थे। इसलिए அதனால அவங்க छल कपट அப்படின்னா தந்திரத்தினாலையும் சூழ்ச்சினாலையும் கட்டபொம்மனை பிடிக்கிறதுக்கு ஆசைப்பட்டார்கள்। इसके लिए புதுக்கோட்டை के राजा की मदद लेने का निर्णय किया। அதனால புதுக்கோட்டை ராஜாவை காண்டாக்ட் பண்ணி அவங்களோட ஹெல்ப்பை கேட்கலான்ட்டு டிசைட் பண்ணுறாங்க। अंग्रेज जानते थे कि புதுக்கோட்டை का राजा कमजोर और लोभी है। ஆங்கிலேயர்களுக்கு தெரிந்திருக்குது புதுக்கோட்டை ராஜா வந்து ரொம்ப வீக்கு மற்றும் பேராசை உடையவர்। उसे धमकियां देते हुए अंग्रेजों ने पत्र लिखा कि कट्टबोम्मन को पकड़कर अंग्रेजों के हवाले कर दे, नहीं तो सजा भुगतने पड़ेगी। அந்த புதுக்கோட்டை ராஜாவை த்ரெட்டன் பண்ணி மிரட்டி अंग्रेजों ने पत्र लिखा, ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க। कट्टबोम्मन को पकड़कर अंग्रेजों के हवाले कर दे नहीं, அந்த கட்டபொம்மனை பிடித்து ஆங்கிலேயர்களிடம்
ஒப்படைக்காவிட்டால் சஜா கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் உனக்கு இருக்குது. புதுக்கோட்டை கே ராஜா யகு பத்திர படுக்கர் டர் கயா. இந்த லெட்டரை படித்து ரொம்ப பயந்துட்டாரு. உஸ்னே षड्यंत्र रचकर கட்டபொம்மன் கோ பக்கடா और अंग्रेजों के हवाले कर दिया. ஸோ அந்த ஒரு சூழ்ச்சி வலையை தீட்டி கட்டபொம்மனை பிடித்து ஆங்கிலேயர்களிடம் ஒப்படைக்கிறார். अंग्रेजों ने कट्टबोमन से कहा कि वे उनको फांसी की सज़ा सुनाने जा रहे हैं. अंग्रेजों வெள்ளையர்கள் கட்டபொம்மன்கிட்ட சொல்கிறாங்க, உன்னுடைய ஃபான்சி உன்னுடைய உனக்கு தூக்கு தண்டனையை அறிவிக்க போகிறோம். अगर कट्टबोमन माफ़ी मांगेंगे तो उन्हें माफ़ करके छोड़ देंगे. इफ़ कट्टबोमन माफ़ी मांगने सॉरी கேட்டா उन्हें माफ़ करके उन्हें மன்னித்து विட்டுடுறேன். लेकिन वीर और स्वाभिमानी कट्टबोमन ने अंग्रेजों की यह शर्त ना मानी. ஆனால் அவர் வந்து ரொம்ப செல்ஃப் ரெஸ்பெக்ட் உடையவர், ரொம்ப வீரர் மற்றும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் சுயமரியாதை உடையவர். अंग्रेजों की यह शर्तना कंडीशन, इस कंडीशனை அவர் ஒத்துக்கல. क्योंकि अंग्रेजों की यह शर्त मानना खुद का और देश का अपमान करने के समान है. ஸோ क्योंकि பிகாஸ் எதனாலனா அங்கிரேஜோடைய அந்த ஆங்கிலேயர்களுடைய அந்த கண்டிஷனை ஒப்புக்கொண்டால் அவருக்கும் குத்துனா அவருக்கும் மற்றும் தேசத்துக்கும் ஒரு இழுக்கு, ஒரு அப்பமான் இன்சல்ட் அவமானமாக இருப்பதாக ஒரு அவமானத்துக்கு சமமாக நினைக்கிறாரு. इसलिए उस वीर देशभक्त ने अभिमान पूर्वक मृत्यु का आलिंगन किया. அதனால் அந்த வீர தேச பக்தரான இந்த கட்டபொம்மன் வந்து அந்த மிருத்யு இந்த தூக்கு தண்டனைக்கு ஏற்றுக்கொண்டு தூக்கு தண்டனையை தழுவினார். தேஷ்கா மான் பச்சாயா மற்றும் நம்ம நாட்டினுடைய मानத்தையும் காப்பாற்றி விட்டார். इस प्रकार वीर कट्टबोमन ने अपने प्राण त्याग कर भारत और भारतीय स्वतंत्रता सेनानियों का सिर ऊंचा किया. இதுபோல கட்டபொம்மன் அவருடைய உயிரை கொடுத்து நம்ம பாரத நாட்டுடைய பெருமையும் பாரத சுதந்திரதா சேனானியும் இந்த சேனானியும் அந்த சோல்ஜர்ஸ்கள் மகாவீரர்களுடைய அவங்க தலையை உயர்த்தினார். बच्चों और मित्रों, लाइक शेयर एंड सब्सक्राइब टू SK हिंदी शिक्षा चैनल. धन्यवाद.